அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பொறுமையாளர்களை இறைவன் நேசிக்கிறான். இன்றைக்கு உலகில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ சோதனைகள் பல வழிகளில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. துன்பங்களும் துயரங்களும் நமது வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் கூட நாம் தவறான வழிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஷைத்தான், நீ இப்பேற்பட்ட நிலையிலும் பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு நம்மை மாற்று பாதைக்கு செலுத்தி விடுகிறான். எவ்வளவுதான் சிரமங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருக்கிற பொழுது அதற்குண்டான வெற்றி நிச்சயம் இருக்கிறது. பொறுமையாளர்களுக்குத்தான் வெற்றி இருப்பதாக அல் குர்ஆனும் கூறுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். நபி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு நிறைய சான்றுகளை தருகிறது. இருந்தாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் சில உதாரணங்களை பார்க்கிற பொழுது, தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தொழிலாளி. சில நாள் வேலை கிடைக்கும், சில நாள் வேலை கிடைக்காது, சில கஷ்டங்கள் இருக்கும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க. வீட்டில் உணவு இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பாதித்து வந்து கொடுத்தால்தான் அந்த உணவு. அப்படி இருக்கிற சமயத்தில் ஃபாத்திமாமாவும் பிள்ளைங்களும் பசியாக இருக்கிறாங்க. என்ன செய்வதுன்றே தெரியல. அப்போ ஒரு சமயம் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய திருமண புடவையை எடுத்து என்ன செய்கிறாங்க, கொடுத்து, இதை நீங்கள் விற்றுட்டு அதிலிருந்து உணவுப் பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவிற்கு கஷ்டம், எந்த அளவிற்கு வறுமை. இன்றைக்கு சில நபர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே போய்விட்டால் தற்கொலை முடிவை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் திருட்டு பக்கம் சென்று விடுகிறார்கள், அல்லது அடுத்தவர்களுடைய பொருட்களை அபகரிக்கிற விஷயத்திலும் சென்று விடுகிறார்கள். ஆனால் எவ்வளவுதான் வறுமை வந்தாலும், எவ்வளவுதான் மிக மிக கொடூரமான கட்டத்திற்கு நாம் போனாலும் கூட உண்மையாக உழைத்து அதை உண்ணுகிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை ஏற்படுகிறது. நபிகள் நாயகத்தினுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த புடவையை விற்று வீட்டிற்கு உண்டான உணவுப் பொருட்களை வாங்கி வருகிறார்கள். வாங்கி வருகிற சமயத்தில் ஒரு வயதான ஒருவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இருப்பிடத்தை பார்த்துட்டு கையை பிடிச்சி, நபி அவர்களுடைய மருமகனாரே, என் பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்றே தெரியல, உணவுக்கு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்ன பொழுது தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பிடாமல் இருக்கிறாங்க. தன்னுடைய பச்சிலம் குழந்தைகள் ஹசன் ஹுசைன் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. என்ன செய்வதென்றே தெரியல. கை நீட்டி கேட்டுட்டாரு. நபி அவர்களுடைய குடும்பம் அல்லவா, நபி அவர்களுடைய குடும்பம் தான் கஷ்டப்பட்டால் கூட அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய குணமுள்ளவர்கள் அல்லவா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் உடனடியாக தன் இடத்தில் இருக்கும் அந்த உணவு பொட்டலங்களை அப்படியே அந்த யாசர் இடத்தில் கொடுத்துட்றாங்க. வீட்டில் மனைவி பசியாக இருக்கிறார், பிள்ளைகள் பசியாக இருக்கிறார்கள். என்ன செய்வது? அல்லாஹ் உதவி செய்வான். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில் வருகிறார்கள். வந்து பார்க்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கரத்திலே கோதுமை ரொட்டிகளும் ஆட்டுக்கறிகளால் ஆன அந்த குழம்புகளும் கையில் வச்சிருக்கிறாங்க. எப்படி கொடுத்தான் அல்லாஹ்? இதை மறைமுகமாக அல்லாஹ் ஒரு ஆளை கொண்டு ஏற்படுத்தி தருகிறான். நடந்த நிகழ்வுகளை அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள், அல்லாஹ் ஒன்றை கொடுக்கிற பொழுது அதற்கு பன்மடங்காக மறுவழியில் ஏற்படுத்தி தருவான் என்பதை உணர்ந்து கொண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் தன்னுடைய கணவரினுடைய அந்த செயலை நினைத்து சந்தோஷப்பட்டார்களே தவிர அவர்கள் தன்னுடைய கணவரை திட்டவில்லை. இன்றைக்கு எத்துணை வீடுகளில் கணவரை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது.
இன்றைக்கு சில இடங்களில் சில கணவர்கள், சில ஆண்கள் உதாசீனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இல்லை. நம்ம அவங்கள தப்பு சொல்லித்தான் ஆகணும். உண்மையாளராக உழைக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு வேலை இல்லாமல் போகிற பொழுது, வருமானம் இல்லாமல் போகிற பொழுது, ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் மனைவியும் மக்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்கணும். அப்படி உதவியாக இருக்கிற பொழுது இறைவன் நிச்சயம் உதவி செய்வான். எந்த ஒரு கஷ்டத்திலும் உயிரே போய்விடுமோ என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் கூட அந்த நேரத்திலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு துணை நிற்பான். அந்த அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட மாட்டான். ஏனென்றால் அந்த அல்லாஹ் அந்த அடியார்களை மிகவும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நேசம் என்பது உண்மையானது, மனிதர்களுடைய நேசம் என்பது பொய்மையானது. அந்த அல்லாஹ்வினுடைய முழுமையான அன்பை பெற்றவர்களாய், நேசத்தை பெற்றவர்களாய் இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை வாழ்வோம். இந்த உலகிலும் வெற்றியாளராக, நாளை மறு உலகிலும் வெற்றியாளராக வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.